முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோயில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும், தொழுகைகளும், பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள குருவாயூரப்பன் கோயிலில் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் பலர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வாயில் முன்பு வடலூர் ராமலிங்க வள்ளலார் பூஜை நடைபெற்றது. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வடசென்னை தெற்கு மாவட்டம் எழும்பூர் பகுதி கழகம் சார்பில் கீழ்ப்பாக்கம் பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கீழ்ஷெருபாய் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சேலம் மாவட்டம் காவுடிபாளையம் அஇஅதிமுக சார்பில் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சக்தி மாரியம்மன் கோயிலில் ஏராளமானோர் அக்னிச்சட்டி ஏந்தி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அமைச்சர் உள்ளிட்டோர் தேங்காய் உடைத்து அம்மனை மனமுருக வழிபட்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் கடையநல்லூர் மக்தூர் ஞானியார் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்டம் மற்றும் பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றிய கழகம் சார்பில் களரம்பட்டி விநாயகர் கோயிலில் 108 குத்துவிளக்குகள் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகர கழகம் மற்றும் நகர ஜெயலலிதா பேரவை சார்பில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் என 5 மணி நேர தொடர் ஹோமங்களும் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. அமைச்சர் மற்றும் கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட கழக மாணவரணி சார்பில் நாகர்கோவில் குருசடி புனித அந்தோணியார் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் அமைந்துள்ள தேவாலயத்தில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதலமைச்சர் விரைவில் நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்தில் 108 மூலிகைகளை கொண்டு மிருத்யுஞ்சய யாகம், மூலமந்திர ஜபம் மற்றும் நவகிரக பரிகார ஹோமம் உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டன. சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சி கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் நிறைவு பெற்று பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் தாம்பரம் 19வது வட்டக்கழகம் சார்பில் சேலையூர் அஷ்டசித்தி விநாயகர் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வரதராஜ பெருமாள் கோயிலில் எழுந்தருளியுள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் மாமல்லபுரம் பேரூர் கழகம் சார்பில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ வாரி வரதராஜ பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் ஒன்றிய கழகம் சார்பில் சங்கமேஸ்வரர் சுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. இதில் அமைச்சர் உள்ளிட்ட கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து 108 பசுக்களுக்கு பூஜை நடத்தப்பட்டது. ஈரோடு புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பவானியை அடுத்த நல்லிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கன்னிமார் ஆலயத்தில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடத்தப்பட்டன. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வலங்கைமான் ஊத்துக்காடு பகுதியில் உள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ காளிங்க நர்தன கிருஷ்ணன் ஆலயத்தில் ஸ்ரீ மிருத்யுஞ்சய, ஸ்ரீ சுதர்சன, ஆயுஷ்ய உள்ளிட்ட பல்வேறு யாக ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீ காளிங்க நர்தன கிருஷ்ணனுக்கு 1001 லிட்டர் பாலை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர் உள்ளிட்ட கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் மகா மூலமந்திர ஜபம், மிருத்யுஞ்சய யாகம் உள்ளிட்ட யாகங்கள் நடைபெற்றன. அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட திரையுலகினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள முண்டக கண்ணியம்மன் மற்றும் நாகமாரியம்மன் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற வேண்டி அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் நடத்தி வருகின்றனர்.